திருக்குறளில் அனிச்சம் மலர், குவளை மலர் ஆகிய 2 மலர்கள் இடம்பெற்றுள்ளன. திருக்குறள் திருக்கூட்டல் குறள். திரு என்பது சிறப்பு அடைமொழி. திருக்குறள் என்றால் அடையடுத்த கருவியாகு பெயர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். தமிழ் மாந்தரின் இனிய உயர்நிலை கூறப்படும் நூல் திருக்குறள். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் அதிக அறக்கருத்துக்களை கொண்டது. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. 1971 ஆண்டிலிருந்து தமிழக அரசு திருவள்ளுவர் விருது வழங்குகிறது. 1812 தஞ்சை ஞானப்பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டார். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை, வாழ்த்து. உத்திர வேதம், பொய்யாமொழி, முப்பால், தெய்வ நூல், முதுமொழி. திருக்குறளில் 14,000 சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் மொழியில் உள்ள 210 எழுத்துக்கள் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளன. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. போப். திருக்குறள் சிறந்த உரை, பரிமேலழகர் உரை. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளின் சிறப்பை எடுத்துக் கூறும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளில் இருமுறை வரக்கூடிய அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் பாலசுப்பிரமணியன். திருக்குறளை லேட்டின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். திருக்குறளை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை.